கடந்த 2023ஆம் ஆண்டில் இஸ்ரேலுக்குள் புகுந்து நூற்றுக்கணக்கானோரை பிணைய கைதிகளாக ஹமாஸ் அமைப்பினர் பிடித்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்த போர் தற்போதும் நீடித்து வருகிறது. இந்த போரின் போது ஹமாஸ் அமைப்புக்கு ஈரான் ஆதரவு தெரிவித்தது. மேலும் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா, ஹவுத்தி அமைப்புகளும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தின. ஈரானும் அவ்வப்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் இஸ்ரேலின் அணுசக்தி தொடர்பான ரகசியங்களை கைப்பற்றியதாக ஈரான் சமீபத்தில் அறிவித்தது இரு நாடுகளுக்கு இடையிலான பதற்றத்தை மேலும் அதிகரித்தது. இதனிடையே ஈரானின் அணுசக்தி உற்பத்தியை கட்டுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள அமெரிக்கா கடந்த சில நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானுடன் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் எந்த நேரத்திலும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் ஈரானில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை உற்பத்தி தளங்கள், அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. மேலும் ஈரானின் ராணுவ தளங்கள் மீதும் கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் படை நடத்தியுள்ளது. இதில் சுமார் 200 இஸ்ரேலிய விமானங்கள் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஈரான் தலைநகர் டெஹ்ரான், டப்ரிஷ், கெர்மன்ஷா, இலம், அவாஷ், அரக், இஷ்பஹான், நட்டன்ஸ் ஆகிய நகரங்களில் இஸ்ரேல் விமானப்படை தாக்கியுள்ளது. யுரேனியம் செறிவூட்டல் நிலையம் அமைந்துள்ள நட்டன்ஸ் நகரிலும், அணு ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள டப்ரிஷ் நகரிலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் பல்வேறு கட்டடங்கள் தீப்பற்றி எரிந்தன. தாக்குதலுக்கு ஆபரேஷன் ரைசிங் லயன் என இஸ்ரேல் பெயரிட்டிருக்கும் நிலையில் தங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் நீங்கும் வரை தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அறிவித்தார். 9 அணுகுண்டுகளை தயாரிக்கும் அளவிற்கு ஈரான் தற்போது யுரேனியத்தை செறிவூட்டி வைத்திருப்பதால் வெகு விரைவில் அந்நாடு அணுகுண்டு தயாரிப்பதை தடுக்கும் வகையில் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் விளக்கமளித்தார். மேலும் ஈரான் அணுகுண்டை தயாரித்துவிட்டால் இஸ்ரேல் மக்களின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதால் முன்னெச்சரிக்கை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் நெட்டன்யாகு குறிப்பிட்டார். ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் டெல் அவீவ் உள்ளிட்ட நகரங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரான் முப்படைகளின் தலைமை தளபதி முகமது பகேரி பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ராணுவ தளபதி ஹொசைன் சலாமி, அந்நாட்டு ராணுவத்தின் மூத்த கமாண்டர் கொலாம் அலி ரஷீத், மூத்த அணு விஞ்ஞானிகள் ஃபெராயிதுன் அப்பாசி, முகமது மெஹதி உள்ளிட்டோரும் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தங்கள் நாட்டின் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிகப்பெரிய விலையை கொடுக்க போவதாக ஈரான் ஆயுத படைகளின் செய்தி தொடர்பாளர் ஷெகார்ச்சி பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் இஸ்ரேலுக்கான தண்டனை கடுமையாக இருக்கும் என்றும் ஈரான் அரசு தலைவர் கமேனி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதனிடையே ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை என்றும் தன்னிச்சையாக முடிவெடுத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதாகவும் அமெரிக்கா விளக்கமளித்திருக்கிறது.